ஜெய் சாயிரம். ஜெய் ஜெய் சாயிரம். என் அன்பு குழந்தையே, நான் உன்னிடம் அடிக்கடி கூறிக்கொண்டுதான் இருக்கிறேன். எதை தேடுகிறாயோ அதுவும் உன்னை தான் தேடிக்கொண்டிருக்கிறது என்பதை நான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். உன்னை காப்பாற்றி உனக்கானதை உன்னிடம் கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்துவதற்காகவே நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். உன்னை தேடி வந்த அப்பாவை தவிர்த்துவிட்டு உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கும் அதிசயங்களை காணாமல் விட்டு விடாதே. சர்வ நிச்சயமாக அதிசயம் உன் வாழ்வில் நிகழத்தான் போகிறது. நீ தேடுவதும் உன்னை தேடிக்கொண்டுதான் இருக்கிறது. நான் உனக்கு மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டே இருந்தாலும் சில சமயம் உன் மனதில் ஒரு சந்தேகம் எழுகிறது. நான் தேடுவது, நான் ஏக்கத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருப்பது எப்படி என்னை தேடும், எப்படி என்னை வந்து அடையும்? அப்படி நான் தேடுவதும் என்னை தேடிக்கொண்டிருந்தால் இந்நேரம் அது என் கைகளில் அல்லவா இருந்து கொண்டிருக்க வேண்டும். ஏன் இன்னும் என் கைகளுக்கு அது வரவில்லை? நீ தேடுவதும் உன்னை தேடிக்கொண்டுதான் இருக்கிறது என்பதை நன்றாக புரிந்து கொள். அதுதான் பிரபஞ்சத்தின் ரகசியம். நீ தேடுவதும் உன்னை தேடிக்கொண்டுதான் இருக்கிறது. ஓர் அணுவில் இருந்து உருவானதுதான் இந்த பிரபஞ்சம். இந்த இயற்கையை புரிந்து கொண்டாலே, பிரபஞ்சத்தின் தன்மையை உணர்ந்து கொண்டாலே, நீ தேடுவது உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது என்பதை நீ தெள்ளத் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். இயற்கை எதையெல்லாம் உணர்ந்ததோ அதுவே இன்றைய பிரபஞ்சம். இயற்கை உணர்ந்த அனைத்துமே பிரபஞ்ச அணுவில் புதைந்துதான் கிடக்கிறது. அதுவே பிரபஞ்ச மனது. பிரபஞ்சம் இயக்கும் விதம் அந்த பதிவுகளை பொறுத்தே இருக்கும். பிரபஞ்ச மனதின் மேம்பட்ட பரிணாம வளர்ச்சியே மனித மனம். இயற்கை எதை உணர்கிறதோ அதை நம் மனது வடிவமைக்க செய்கிறது. நம் உடல் பஞ்சபூதங்களால் கட்டமைக்கப்பட்டது என்பது நன்றாகவே தெரியும். எனவே நாமும் இயற்கையே. நாம் எதை உணர்கிறோமோ அது மனதால் வடிவமைக்கப்படுகிறது. மனிதன் ஒரு சிறிய பிரபஞ்சம். அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில். பிரபஞ்ச மனம் இயற்கையை கட்டுப்படுத்த மனித மனமாக பரிணாம வளர்ச்சி அடைந்துள்ளது என்பதுதான் இந்த பிரபஞ்சத்தின் ரகசியம். இது தெரியாமல், பிரபஞ்சத்தை புரிந்து கொள்ளாமல் நான் தேடுவது எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா, நான் எதிர்பார்ப்பது எனக்கு நடக்குமா நடக்காதா என்று ஏக்கத்தோடு வாழ்க்கை வழியே இல்லை, வாழ்க்கையை வாழ்வதற்கு வழியே இல்லை என்று தவித்து கொண்டிருக்கிறாய். நான் இதை உன்னிடம் சேர்ப்பதற்காகவே, வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும், வாழ்க்கை என்றால் என்ன என்பதை உனக்கு புரிய வைப்பதற்காகவே, உன்னை காப்பாற்றுவதற்காகவே உன்னை வந்து நான் சேர்ந்திருக்கிறேன். பறவையின் காலில் கயிறு கட்டி இழுப்பது போல உன்னை என் பக்கம் நான் இழுத்திருக்கிறேன். நீ சற்றும் எதிர்பாராத அதிசயத்தை நான் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நிகழ்த்துவேன். அந்த அதிசயம் உன் வாழ்வில் நிகழும் அந்த தருணத்தை நீயும் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறாய்தானே? அந்த தருணம் சர்வ நிச்சயமாக உன் வாழ்வில் நடந்தே தீரும். உன் வெற்றிக்கான காரணமும் அதுவாகத்தான் இருக்கும். உன் வாழ்க்கையில் பல அவமானங்கள், பல போராட்டமான சூழ்நிலைகள், யாரையும் எதிர்கொள்ள முடியாத சூழ்நிலைகள் என்று பல உன்னை சந்தித்திருக்கலாம், பல உன் வாழ்வில் நிகழ்ந்திருக்கலாம். ஆனால் எது வந்தாலும் தைரியமாக எதிர்த்து நின்று எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையும் தாண்டி வந்தால்தான் வாழ்க்கையில் வெற்றியை அடைய முடியும் என்பதை தெள்ளத் தெளிவாக புரிந்து கொள். நான் உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ கவலைப்படவோ வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை நீ வேதனைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? ஓம் சாயிரம். ஓம் சாயிரம். வாழ்க்கையில் வெற்றிக்கான காரணம் என்னவாக இருக்கும், எப்படி அந்த வெற்றியை நாம் அடைவது அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த கதை மிக சிறந்த பதிலாகவே இருக்கும். ஒரு ஊரில்
மிக சிறந்த தொழிலதிபர் ஒருவர் இருந்துகிட்டு வந்தாரு. அவர் அந்த தொழில செய்த சாதனைக்கு பரிசாக ஒரு நிறுவனம் அவருக்கு பரிசு வழங்குவதற்காக ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. ஒரு பெரிய அரங்கத்தில் அவருக்கு பரிசு கொடுப்பதற்காக அந்த அரங்கத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த அரங்கத்தில் அவருக்கான பரிசும் கொடுக்கப்பட்டது. பரிசு பெற்றவுடன் அவர் சற்று நேரம் உரையாட ஆரம்பிக்கிறார். அவர் உரையாடின பிறகு அந்த அரங்கத்தில் இருப்பவர்கள் அனைவரையும் பார்த்து, என்னிடம் கேட்பதற்கு ஏதாவது கேள்வி இருந்தால் தயங்காமல் கேட்கலாம். நான் பதிலுக்காக காத்து கொண்டிருக்கிறேன். உங்கள் கேள்விக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். பதில் கூறுவதற்காக நான் ஆவலோடு இருக்கிறேன் என்று அந்த அரங்கத்தை பார்த்து கூறுகிறார் அந்த தொழிலதிபர். அப்பொழுது அந்த அரங்கத்தில் இருந்த ஒருவர் எழுந்து நின்றார். தன் கேள்வியை கேட்கலாமா என்ற பார்வையை அவர் மீது பார்த்தார். அப்பொழுது அவர் கேட்கவும் ஆரம்பித்தார். உங்கள் வெற்றிக்கு பின்னால் இருக்கும் அந்த நபர் யார், அல்லது உங்கள் வெற்றிக்கு பின்னால் இருக்கும் அது என்ன என்ற கேள்வியை எழுப்பினார் அந்த நபர் அந்த தொழிலதிபரிடம். இந்த கேள்வியை கேட்டவுடன் அந்த தொழிலதிபர் அந்த கேள்வி கேட்டவரை சற்று கவனமாக உற்று நோக்குகிறார். பின்பு, மிக விலை குறைவான இந்த அணிகலன்கள், இந்த உடையை உடுத்தி இருக்கும் தங்களுக்கு நான் பதிலை கூற முடியாது என்று சற்று அதிகாரமாகவே கூறுகிறார். இதை கேட்ட அந்த கேள்வி கேட்பவர் மிகவும் மன வருத்தப்பட்டு, அனைவருக்கும் முன்பாக நாம் இழிவாக பார்க்கப்பட்டு விட்டோமே என்று கண்கள் கலங்கி அமைதியாக உட்கார்ந்து விட்டார். சுற்றி இருப்பவர்களெல்லாம் தன்னை பார்ப்பதை நினைத்து மிகவும் வெட்கப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டார் அந்த கேள்வி கேட்டவர். வேறு ஒருவரோ அந்த அரங்கத்தில் குழுமியிருந்தவர்கள், இவ்வளவு பெரிய தொழிலதிபராகிற்றே, கேள்வி கேட்கலாம் என்று நினைத்தால் இப்படி பதில் கூறுகிறார்களே என்று சற்று கோபமாகவும் அந்த தொழிலதிபரை பார்த்து கொண்டிருந்தனர். மீண்டும் தொழிலதிபர் பேச ஆரம்பிக்கிறார். நான் மீண்டும் கூறுகிறேன், உங்களிடம் ஏதாவது கேள்வி இருந்தால் எனக்கு கேளுங்கள், நான் பதில் தருகிறேன் என்று கூறினார். ஆனால் இந்த தொழிலதிபரிடம் என்ன கேள்வியை கேட்க வேண்டும் என்று அனைவரும் மௌனமாகவே அமர்ந்திருந்தனர். ஏனென்றால் முன்பே ஒருவர் அவமானப்பட்டு கண்ணீரும் கம்பளையுமாக இப்பொழுது உட்கார்ந்திருக்கிறார். நாம் ஏதாவது செய்ய போய் நமக்கும் அந்த அவமானம் வந்துவிடுமோ என்ற எண்ணத்தில் அனைவருமே அமைதியாக உட்கார்ந்திருக்கின்றனர். அப்பொழுது ஒரு கை எழுந்திருக்கிறது. நான் கேள்வி கேட்க விரும்புகிறேன் என்று ஒரு மனிதர் கம்பீரமாக எழுந்து நிற்கிறார். அந்த நபர் கம்பீரமாக எழுந்து நின்று, நான் அதே கேள்வியை தான் கேட்கிறேன். உங்களுடைய வெற்றிக்கு காரணம் என்ன? உங்கள் வெற்றிக்கு பின்னால் இருக்கும் அந்த நபர் யார் என்ற கேள்வியை மீண்டும் கேட்கிறார் அந்த நபர். அப்பொழுது அந்த தொழிலதிபர் அந்த கேள்வி கேட்கும் நபரை ஏற இறங்க பார்க்கிறார். அவர் பெரிய ஆடம்பரமான உடை எதுவுமே உடுத்தவில்லை. சாதாரண ஒரு சட்டையும் பேண்ட்டும் உடுத்தி இருக்கிறார். காலிலும் மிக சாதாரணமாக தேய்ந்து போன ஒரு செருப்பை போட்டிருந்தார். உடனே அந்த தொழிலதிபர் அந்த நபரை உடனே மேடைக்கு வருமாறு அழைக்கிறார். அவரை வந்தவுடன் அவரை கட்டி அணைத்து, நீ வாழ்க்கையில் மிக அதிகமாக முன்னேறப் போகிறாய். உன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் உன்னிடம் இருக்கிறது என்று ஆனந்தமாக கூறுகிறார். அப்பொழுது அங்கு கூடியிருந்த அனைவருக்குமே ஆச்சரியம். ஏனென்றால் அதே கேள்வியை தான் இருவரும் கேட்டனர். ஒருத்தரை அவமானப்படுத்திவிட்டு கண்ணீரும் கம்பளையுமாக உட்கார வைத்து விட்டார். மற்றொருவரை அதே கேள்வியை கேட்ட பிறகும் மேடையில் ஏற்றி அவரை கௌரவப்படுத்தி அவரை அரவணைத்தும் கொள்கிறாரே என்ற ஆச்சரியம் எல்லோர் மனதிலும் எழுகிறது. இந்த தொழிலதிபருக்கு என்னதான் ஆயிற்று என்று அனைவரும் குழப்பமாக இருக்கும் அந்த சூழ்நிலையில் மீண்டும் தொழிலதிபர் பேச ஆரம்பிக்கிறார். நான் இன்றைக்கு மிக சிறந்த தொழிலதிபராக இருக்கிறேன். சுற்றி இருப்பவர்கள் அனைவருமே வியக்கும் வண்ணமும் பாராட்டும் வண்ணமுமாக நான் வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் இந்த நிலைமைக்கு மிக சுலபமாக வந்துவிடவில்லை. நான் மிக அடிபட்டு என்னுடைய உடை, நடை, உடை, பாவனை என்று அனைவருமே என்னை ஏளனமாக பார்க்கும்படிதான் பார்த்துவிட்டுதான் நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறேன். என்னை ஒரு மனிதனாக கூட மதிக்காத இடத்திலும் நான் வாழ்ந்திருந்தேன். என்னுடைய உடை
இப்படி இருக்கும் பட்சத்தில் என்னால் சரியாக பேசுவதற்கான திறமையும் கூட என்னிடம் இல்லாததால் என்னை ஒரு மனிதனாக மதித்து என்னை சுற்றி இருப்பவர்கள் பேசக்கூட தயங்குவார்கள். அப்படியாப்பட்ட சூழலிலிருந்துதான் நான் இன்று நிலைமைக்கு வந்திருக்கிறேன். இப்படி பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்துதான் நான் இப்பொழுது தொழிலதிபராக ஆகியிருக்கிறேன். பல இடங்களில் என்னை ஏளனமாக பார்த்திருக்கிறார்கள். என்னுடைய நிறத்தை வைத்து, உடையை வைத்து, நான் பேசும் பேச்சை வைத்து, எனக்கு முன்பாக நன்றாக பேசுவது போல பேசினாலும் எனக்கு பின்பாக பல ஏளனங்களை நான் சந்தித்திருக்கிறேன். அனைத்தையும் எதிர்கொண்டுதான் என்னுடைய உழைப்பை மட்டுமே மூலதனமாக வைத்து நான் இப்பொழுது இந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். அதனால் என்னுடைய வெற்றிக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்று அனைவரும் கேட்கும்போது என்னுடைய வெற்றிக்கு பின்னால் நான் பட்ட அவமானங்கள் தான் இருக்கிறது என்பது எனக்கு தெள்ளத் தெளிவாக ஞாபகத்துக்கு வருகிறது. அதே போல நீங்களும் வெற்றி அடைய வேண்டும் என்ற சிந்தனை உங்கள் மனதில் இருந்தால், எந்த அளவு உங்களிடம் உழைப்பு இருக்கிறதோ, திறமை இருக்கிறதோ, அதைவிட 100 மடங்கு அவமானங்களை சந்திக்கும் மனதை வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த மனப்பக்குவத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த மனப்பக்குவம் இருந்தால்தான் வெற்றியாளராக ஆக முடியும் என்று அந்த தொழிலதிபர் பேசி முடித்தார். அதற்கு ஒரு சோதனை செய்யலாம் என்று நினைத்துதான் முதலாவதாக எழுந்த நபரை அவமானப்படுத்தினேன். அவர் அவமானப்படுத்தி உட்கார்ந்து விட்டார். அவர் அவமானப்பட்டதை பார்த்தும் கூட தைரியமாக ஒருவர் பேச முன்வந்தார். அதனால்தான் அவரை மேடைக்கு கூப்பிட்டு நான் பாராட்டினேன் என்று கூறி அவமானப்படுத்தியவரையும் மேடைக்கு கூப்பிட்டு அவரையும் பாராட்டி, அவமானப்பட கற்றுக்கொள், பொறுத்து கொள்ள கற்றுக்கொள் என்று அறிவுரை வழங்கினார் அந்த தொழிலதிபர். நாமும் பல இடங்களில் அவமானப்பட்டிருக்கலாம். பல இடங்களில் ஏளனமாக பார்க்கும்படியான சூழ்நிலைகளில் தள்ளப்பட்டிருக்கலாம். எது நடந்தாலும் அனைத்தையும் துடைத்து எறிந்துவிட்டு வெற்றிகரமாக வீர நடை போட்டால்தான் வாழ்க்கையில் வெற்றி சிகரத்தில் உட்கார முடியும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. வெற்றிக்கான காரணம் அனுபவத்தால் தான் வருகிறது. அவமானங்களை சந்தித்தால்தான் வெற்றி கிடைக்கும் என்பதை தெள்ளத் தெளிவாக புரிந்து கொண்டாலே சற்றும் எதிர்பாராத அதிசயத்தை நம் வாழ்வில் நாம் நிகழ்த்தலாம். சாயப்பா நமக்கான அனைத்தையும் செய்வார் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். சாயப்பா நம்மோடு இருக்கும் வரை எதற்குமே பயப்படவோ வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? நல்ல நிலைமைக்கு உன்னை அழைத்து செல்லும். எல்லோருமே வாழ்க்கையில் பயணிக்கிறார்கள் என்று நீயும் பின்தொடராதே. கண்களை மூடிக்கொண்டு உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடு. அப்பொழுதுதான் உன் பாதை உனக்கு வெளிச்சமாக இருக்கும். எத்தனை கைகள் என்னை தள்ளிவிட்டாலும் என் நம்பிக்கை என்னை எப்பொழுதும் கைவிடாது என்ற தாரக மந்திரத்தை உன் மனதிற்குள் உன் வாயாலும் சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல், உன் நம்பிக்கை போல் எப்பொழுதும் நீ வாழ்வையில் மிக உயர்ந்த இடத்திற்கு செல்வாய். உன் சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன்னை வெற்றியடைய செய்வேன். கோபுரத்தின் உச்சிக்கு அழைத்து செல்வேன். அங்கே தீப பெருஞ்சுடர் போல் உன்னை வாழ்வில் ஒளிர வைப்பேன். நான் இருக்கிறேன், எதற்குமே அஞ்சாதே. இருளான வாழ்க்கை என்று கவலை கொள்ளாதே. கனவுகள் முளைப்பது இருள்தானே. யாரிடம் எப்படி பழக வேண்டும் என்பதை சிந்தித்து பழகு. பின் பழகிவிட்டு அவர்கள் உன்னை வெறுத்து ஒதுக்கி சென்று விட்டார்கள் என்றால் பின் நீதான் வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்வாய். மனதை வேதனைக்கு உள்ளாக்குவாய். உன்னை போல் உன்னை சுற்றி இருப்பவர்களும் நல்லவர்களாக இருப்பார்கள் என்று நினைத்து கொள்ளாதே. உலகத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான குணாதிசயங்களை கொண்டவர்களே. அனைவரிடமும் பார்த்து பழகு. பின் வருத்தப்படாதே. தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு. தோல்வி வந்தாலும் முயன்று கொண்டே இரு. நீ அப்படி இருந்தால் அந்த தோல்வி கூட என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இவன் முன்னேறிக்கொண்டே இருக்கிறானே என்று உன்னை பார்த்து பயந்து உன்னை விட்டு விலகிவிடும். அப்பொழுது வெற்றியை மிக சுலபமாக எட்டி பிடித்து விடலாம் நீ. அது மட்டுமல்லாமல் எப்பொழுதும் மற்றவர்களை உன்னை போல் நினைத்து கொள்ளாதே.
எல்லோரும் உன்னைப் போல் மிக நல்ல எண்ணம் படைத்தவர்களாக இருக்க மாட்டார்கள். உன்னைப் போல் மற்றவர்களும் வெவ்வேறு விதமாகத்தான் இருப்பார்கள். அனைவரையும் பார்த்து பின் அவர்களோடு பழக்கம் வைத்துக்கொள். உன் அன்பை அவர்களிடம் வெளிப்படுத்து. உன் பாசத்தை அவர்களிடம் வெளிப்படுத்து. உன்னை யாராவது அவமானப்படுத்தும் பொழுது அந்த நொடியில் வாழ்க்கையே வெறுத்தாலும் அடுத்த நொடியில் இருந்துதான் உன்னுடைய வாழ்க்கை ஆரம்பமாகிறது என்பதை புரிந்து கொள். உன்னை யாராவது அவமானப்படுத்தும் பொழுது அப்பொழுது முடிவெடு. அவர்கள் முன் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் பிரம்மாண்டமாகவும் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற முடிவை எடு. அப்பொழுது உன்னை அவமானப்படுத்தியவர்களை உன்னை அண்ணாந்து பார்ப்பர், திரும்பி பார்ப்பர். நீ வாழ்க்கையில் ஏறிய உச்சத்தை பார்த்து. எப்பொழுதுமே சந்தேகத்தை உன் மனதிலிருந்து எரித்துவிடு. நம்பிக்கையை உன் மனதில் முழுவதுமாக விதைத்துவிடு. மகிழ்ச்சி தானாகவே உன் மனதில் மலர்ந்துவிடும். நம்பிக்கை மனதில் வந்துவிட்டாலே நிம்மதி தானாகவே வந்துவிடும். நிம்மதி வந்துவிட்டாலே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆனந்தமும் தானாகவே நிலைத்திருக்கும் உன் மனதிலும் உன் வாழ்விலும். உனக்கு ஏதாவது கிடைத்தால் அதை அனுபவித்து சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள். கிடைக்காததை நினைத்து ஏங்காதே. உனக்கு எது கிடைக்கவில்லையோ அதை நினைத்து நினைத்து ஏங்கிக் கொண்டிருக்காமல் கிடைக்காததை நினைத்து ரசிக்க கற்றுக்கொள். அப்பொழுது அது தானாகவே உன்னிடம் வந்து சேரும். உன் மனம் மீண்டும் மீண்டும் எதை எண்ணுகிறதோ, எதை பார்க்கிறதோ, எதை நினைத்து கொண்டே இருக்கிறதோ அது மாதிரியே உன் வாழ்க்கையும் மாறிவிடும். நம்பிக்கைதான் வாழ்க்கை, உன் எண்ணம்தான் வாழ்க்கை. அதுபோல உனக்கு கிடைக்காததை பற்றியே நீ ரசித்து கொண்டிருந்தால், அதை பார்த்து ரசித்து கொண்டிருந்தால் உன் மனமும் அதிலேயே லயித்துவிடும். பின் உன் எண்ணம் போல் எல்லாமே உனக்கு வரும், சாதகமாக சந்தோஷமாக. அப்படி இருந்தால் உன் வாழ்க்கை போராட்டமில்லாத வாழ்க்கையாக மாறும். எப்பொழுதுமே உனக்கு கிடைத்திருக்கும் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே போராடு. அப்பொழுதுதான் வாழ்க்கை உனது வசமாகும். விதி உன்னுடைய 1000 கதவுகளை மூடினாலும் உன்னுடைய முயற்சி ஒரு ஜன்னலையாவது நிச்சயமாக திறக்கும். என் அன்பு பிரியமே, துன்பம் உன்னை சூழ்ந்தாலும் மேகம் கலைந்த வானமாய் எப்பொழுதும் தெளிவாகவே இரு. தெளிவான மனதோடே இரு. நீ தெளிவாக இருந்தால் அடுத்து என்ன செய்யலாம் என்ற நினைப்பு உன் மனதில் எண்ணிக்கொண்டே இருக்கும், எழுந்து கொண்டே இருக்கும். அப்பொழுது நீ உன் வாழ்க்கையில் மிக சுலபமாக அந்த துன்பத்திலிருந்து மீண்டு விடலாம். சத்தியமாக. முட்கள் பாதையில் சென்றால் முட்களையும் ரசிக்க கற்றுக்கொள். உனக்கு அப்பொழுது அதன் தரும் வழிகளும் பழகி போகும். எப்பொழுதுமே உன்னை நீயே ஏளனமாக நினைத்து கொள்ளாதே. அடுத்தவர்களோடு உன்னை ஒப்பிட்டு எப்பொழுதும் பார்த்து உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளாதே. உன்னுடைய எண்ணம்தான் உன் வாழ்விற்கு முதல் எதிரியாகவே இருக்கும். என்ன நடக்கப் போகிறதோ, ஏது நடக்கப் போகிறதோ, வாழ்வு என்னாகிவிடுமோ என்ற பயம்தான் உன் வாழ்வை நல்ல வழியில் எடுத்து செல்லாமல் வேறு பாதையில் உன்னை அழைத்து செல்கிறது. என்ன நடந்தாலும் நான் பார்த்து கொள்கிறேன், எது நடந்தாலும் எனக்கு துணையாக அப்பா இருக்கிறார், வருவது வரட்டும், போவது போகட்டும் என்ற தைரியமாக இரு. வருவதை எதிர்கொள்ளும் தைரியத்தோடு இரு. அப்படி இருந்து பார், நடப்பது அனைத்துமே உனக்கு நன்மையாகவே இருக்கும். நன்மையாகவே இருக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். நேரத்தை மட்டும், பொன்னான நேரத்தை மட்டும் எப்பொழுதுமே வீணடித்து விடாதே. தேவையில்லாத செயல்களை மனதில் நினைத்து கொண்டு பொன்னான நேரத்தை வீணடித்து கொண்டே இருக்காதே. உன்னை விட்டு விலகி சென்றதை நினைத்து கொண்டு வரும் அந்த அதிசயத்தையும் அற்புதத்தையும் இழந்து விடாதே. போனது போனவையாகவே இருக்கட்டும். வருவதை எதிர்நோக்கி அதை வரவேற்று சந்தோஷமாக வாழ பழகி கொண்டாலே போதும். அதிர்ஷ்டமும் அற்புதமும் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும், வந்து கொண்டே இருக்கும். எப்பொழுதுமே மற்றவர்களோடு உன்னை ஒப்பிட்டு பார்க்காதே. உலகில் உள்ள அனைவரையுமே திருப்திப்படுத்த வேண்டும் என்று நீ நினைத்தால் உன் வாழ்வை நீ வாழவே முடியாது.
அவரவர்க்கென்று தனிப்பட்ட குணாதிசயம் இருக்கிறது. அனைவரையும் திருப்திப்படுத்திதான் நான் வாழ வேண்டும் என்று நினைத்தால் வாழ்க்கையை, உன் வாழ்வை நீ வாழவே முடியாது. சந்தோஷமாகவும் வாழ முடியாது, நிம்மதியாகவும் வாழ முடியாது. உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ, உனக்கு இதுதான் சரி என்று தென்படுகிறதோ அதை தைரியமாக செய்துவிட்டு போ. உன் வாழ்வு உனக்கு ஸ்வர்க்கமாகவே இருக்கும். நான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். நம்மீது வீசப்படும் கற்களை விட நம் வாயிலிருந்து வரும் சொற்களில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் கற்களால் வரும் வலியும் வேதனையும் மிக சுலபமாக தீர்ந்துவிடும். ஆனால் வாயிலிருந்து வரும் சொற்களால் வரும் வலியை கடைசி வரை, வாழ்நாளின் இறுதி வரை அந்த வலி மனதில் இருந்து கொண்டே இருக்கும். அதை தீர்க்க எந்த மருந்தும் இது நாள் வரை கண்டுபிடிக்கப்படவே இல்லை. எனவே கற்களை சுலபமாக எறிந்து விடலாம். ஆனால் வாயிலிருந்து வரும் சொற்களை சற்று கவனமாகத்தான் கையாள வேண்டும். இதை நன்றாக மனதில் வைத்துக்கொண்டு மற்றவர்களை எப்பொழுதும் காயப்படுத்திவிடக்கூடாது, அதில் கவனமாக இருக்க வேண்டும் என்ற கவனத்தோடு இரு. நீ நினைப்பதற்கு மேலாகவே உன் வாழ்வில் எல்லாமே உனக்கு சாதகமாகவே அமையும். என் அன்பு குழந்தையே, இழப்பு என்பது சிலருக்கு ஒரு செயல்தான், ஆனால் வேறு சிலருக்கோ அது வாழ்க்கையாகவே இருக்கிறது. விதையோ வினையோ அதை விதைத்தவனுக்கு நிச்சயமாக அதனுடைய பலன் நிச்சயமாக கிடைத்தே தீரும். இதுதான் வாழ்வின் ரகசியமும் கூட. விதைப்பதை நல்ல எண்ணத்தோடு விதை, அந்த விதைதான் விருட்சமாக வளரும் என்ற எண்ணத்தோடு அதை விதைக்க பழகு. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். எங்கேவெல்லாம் நீ ஏமாற்றப்பட்டாய் என்பதை சற்று கவனமாக சிந்தித்து செயல்படு. அங்கே நன்றாக உற்றுப்பார். அங்கேதான் நீ மிக உண்மையாக இருந்திருப்பாய். கனவுகளை நிஜமாக எண்ணி வாழ்வதும் நிஜத்தை கனவாக எண்ணி வாழ்வதும் தான் வாழ்க்கை என்பதை நான் உனக்கு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். ஆனால் உன் மனம்தான் அதை சில நேரம் ஏற்க மறுக்கிறது, புரிந்து கொள்ளவும் மறுத்து விடுகிறது. யாருமே இங்கு சரியும் இல்லை, யாருமே இங்கு தவறும் இல்லை. அவரவர்க்கு அவரவர் செய்யும் செயல்களும் காரியங்களும் சரியாகத்தான் தெரியும். மற்றவர்கள் கண்களுக்குத்தான் அது குறையாக தெரியும். அதே போல நீ செய்யும் காரியம் உனக்கு சரியாக இருக்கும் பட்சத்தில், இதுதான் சரி என்று உன் மனதிற்கு தென்படும் பட்சத்தில் அதை செய்துவிட்டு போ. அதை மட்டுமே செய்து பார். உன் வாழ்வே உனக்கு சொர்க்கமாகவே இருக்கும், நிரந்தர சந்தோஷமாகவே இருக்கும். நான் கூறும் வார்த்தைகள் படிதான் நீ நடந்து கொண்டிருக்கிறாய். சாயப்பாவின் வாக்குப்படிதான் நீ வாழ்ந்தும் கொண்டிருக்கிறாய். ஆனால் உன் மனம் சில சமயம் குழப்பமடைவதாலும், போராட்டமான சூழ்நிலையில் நீ இருந்து கொண்டிருப்பதாலும் உன் மனம் சில நேரம் தடுமாற்றம் அடைகிறது. நீ செல்லும் பாதையில் வழி தவறியும் போகிறாய். அந்த நேரத்தில் உன்னை தடுத்து நிறுத்தி உன் கையை பிடித்து இழுத்து சரியான பாதையில் கொண்டு செல்ல உன் சாயப்பா நான் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது நீ எதற்குமே கவலையோ வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை நீ எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பாதை கடினமாக இருந்தாலும் கூட நம்மளுடைய வாழ்வு கண்டிப்பாக ஒரு நாள் ஒளிமயமாக மாறும் என்ற நம்பிக்கையோடு வாழப்பழகு. நம்பிக்கைதான் வாழ்க்கையாகவே இருக்கிறது. நாளைக்கு செய்து கொள்ளலாம், நல்ல காரியத்தை நாளை செய்து கொள்ளலாம் என்று சொல்பவன் வாழ்வில் மிகப்பெரிய முட்டாளாகத்தான் இருப்பான். அறிவுள்ளவன், அறிவாளியானவன் அந்த காரியத்தை நேற்றே செய்து முடித்து இருப்பான். இதுதான் முட்டாள்களின் அறிவாளிகளுக்கும் இடையே இருக்கும் வித்தியாசம். மற்றவர்களை எப்பொழுதுமே பாராட்ட கற்றுக்கொள். உயிரோ அல்லது மக்களோ எதுவுமே திரும்பி வருவதே இல்லை. கிடைத்திருக்கும் இந்த வாழ்வை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு வருவதை அப்படியே அனுகரித்து கொண்டு அப்படியே வாழ பழகி கொண்டாலே போதும். நமக்கு எதுவுமே நிரந்தரம் இல்லை என்பதை புரிந்து கொண்டு வாழ பழகி கொண்டாலே போதும். வாழ்வே எப்பொழுதும் நல்ல விதமாகவே இருக்கும், நிரந்தர நன்மையாகவே இருக்கும். அவசியமே இல்லை. உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை நீ எதற்குமே கலங்கவோ வருத்தப்படவோ வேதனைப்பட வேண்டிய அவசியமே இல்லை குழந்தையே.
உனக்கான ஏற்ற காலம்தான். உனக்கு வேண்டியது எல்லாமே உனக்கு சுலபமாக மிக சுமூகமாக முடியும் என்பதை நீ என்னிடம் நெருங்கியவுடனே, என்னிடம் பிரார்த்தனை வைத்தவுடனேயே நீ தெரிந்து கொள்வாய். கலங்காதே, சந்தோஷமாக இரு. நீ நினைப்பது எல்லாமே உனக்கு சாதகமாக நடக்கப் போகிறது. உன் வாழ்க்கையில் அதிரடி மாற்றங்கள் ஒவ்வொன்றாக நிகழப்போகிறது. நல்ல செய்தி, நல்ல நிகழ்வு, இனிப்பான மங்களகரமான நிகழ்வு உன்னை நோக்கி ஒவ்வொன்றாக வரத் துவங்கும். அளவு கடந்த கவலையையும் வேதனையும் சோகத்தையும் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறேனே, என் வாழ்க்கையில் எப்பொழுதுதான் மாற்றங்கள் நிகழும் என்று மனதை போட்டு வேதனைப்படுத்திக் கொள்ளாதே, குழப்பிக் கொள்ளாதே. நான் சாய், உன்னுடைய அப்பா, உன் வாழ்க்கைக்கு நல்லது நிகழ்த்தாமல், நல்லதை நடத்தாமல், உன் முகத்தில் ஆனந்தத்தை பார்க்காமல் நான் ஓயவே மாட்டேன். நீ எதற்காக இவ்வளவு நாள் காத்து கொண்டிருந்தாயோ அது உனக்காகவே நிறைவேறப் போகிறது. நீ நினைப்பதற்கு மேலாகவே உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு சாதகமாக நிகழப் போகிறது. நான் உனக்கு எப்பொழுதுமே துணையாக இருப்பேன். உன்னை நன்றாக புரிந்து கொள். எப்பொழுதுமே உன்னுடைய குறைகளை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாதே. ஏனென்றால் சுற்றி இருப்பவர்களெல்லாம் உன் குறைகளை கேட்டு வருத்தப்படுவார்கள் என்று நீ அப்படியே அனைவரையும் நம்புவது முட்டாள்தனமான செயல்தான். ஏனென்றால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் நல்லவர்களாகவும் இருப்பார்கள். சில பேர் உன் குறைகளையும் கஷ்டங்களையும் பார்த்து சந்தோஷப்படுபவர்களாகவும் இருப்பார்கள். வெளியே வருத்தப்படுவதைப் போல காட்டிக்கொண்டு உள்ளே மகிழ்ந்து கொண்டிருப்பார்கள். இதை புரிந்து கொண்டு செயல்படு. உன்னை போல் உன்னை சுற்றி இருப்பவர்களும் நல்லவர்களாகவே இருப்பார்கள் என்று மட்டும் நம்பிவிடாதே. இந்த உலகத்தில் பலவிதமான மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சிலர் நல்லவர்களாகவும் இருப்பார்கள், சிலர் தீயவர்களாகவும் இருப்பார்கள், சிலர் வேதனையை உண்மையாக புரிந்து கொள்பவர்களாகவும் இருப்பார்கள். அவர்கள் தகுதியை அறிந்து தரத்தை பிரித்து அவர்களோடு பழகிக்கொண்டால் உன் மனதும் லேசாகும், உன் வாழ்வும் வெற்றிகரமாகவே இருக்கும். நாளை என்ன நடக்கும் என்று நினைத்து நினைத்து கலங்காதே. நம் எதிர்காலம் எப்படி இருக்கும், எதிர்காலத்தை எப்படி வாழ்வோம், அதை என்ன பண்ண வேண்டும் என்று யோசிக்காதே. நீ என்னதான் யோசித்தாலும் உனக்கு கிடைக்க வேண்டியதை நிச்சயமாக நான் உன்னிடம் வந்து கொடுப்பேன் என் குழந்தையே. கவலை கொள்ளாமல் மகிழ்ச்சியோடு இரு. உன் மனதை நிம்மதியாக வைத்துக்கொள். உன் மனது எப்பொழுதும் நிம்மதியாக இருந்தாலே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தானாகவே வந்து குடிக்கொண்டுவிடும் உன் மனதில். அதற்காக நீ அந்த சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் வேறு எங்கும் போய் தேடவே வேண்டாம். அது உன்னில்தான் இருக்கிறது. உன் மனதை நிம்மதியாக எப்பொழுதுமே வைத்துக்கொள். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் அற்புதமும் எல்லாம் ஒவ்வொன்றாக உன்னில் இருக்கும் ஒவ்வொரு விஷயமும் வெளிவரும். நீ மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் வாழலாம். நான் இருக்கிறேன் குழந்தையே. எதற்காக உனக்கு இந்த பயம்? எப்பொழுதும் தான் செய்யும் சிறு தவறை கூட ஒப்புக்கொள்ளாதவர்களிடம் சற்று விலகி இருப்பது ரொம்பவே நல்லது. அப்படி இல்லை என்றால் அது உன்னுடைய மிகப்பெரிய தவறாகிவிடும். இந்த உலகத்தில் எல்லோர் முகங்களும் வெவ்வேறு விதமாகத்தான் இருக்கிறது. உண்மையான முகத்தை அறிந்து கொள்ள வேண்டுமானால் ஒருவருடைய கோபத்தை வைத்தே அவர்களின் உண்மையான முகத்தை அறிந்து கொள்ளலாம். வாழ்க்கை என்பது ஒரு விளையாட்டு போல. அந்த விளையாட்டில் யார் வெற்றி கொள்ள வேண்டும், யார் தோல்வியுற வேண்டும் என்பது முக்கியமல்ல. விளையாட்டில் அனைவருமே கலந்து கொள்ள வேண்டும். கலந்து கொண்டு வாழ்க்கையை சரிசமமாக நடத்தி வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதே மிக முக்கியமான ஒரு விஷயம். தொலைந்து போக வேண்டும் என்று நினைப்பவர்களை தேடிக்கொண்டே இருக்காதே. அவர்களை தேடப்போய் நீயும் உன் வாழ்க்கையில் தொலைந்து விடாமல் பாதுகாத்துக்கொள். இருட்டில் நின்று கொண்டு வெளிச்சத்தை தேடலாம். ஆனால் வெளிச்சத்தில் நின்று கொண்டு வெளிச்சத்தை தேட முடியுமா? அல்லது இருட்டில் நின்று கொண்டு இருட்டையே தேட முடியுமா? அதுபோலத்தான் நீ செய்வதும். ஒரு உறவை கைப்பிடிக்க பல உறவுகளை உதறி தள்ளும் குணம் இருந்தால் அதை உடனே தூக்கி எறிந்துவிடு. அப்படி இருந்துவிட்டு காலம் போன கடைசியில் உதறி தள்ளிய உறவுகளை வருந்தி என்ன பயன் இருக்கப் போகிறது? பலரின் எண்ணங்களும் வேறு,
எதிர்பார்ப்புகளும் வேறு, ஏக்கங்களும் வேறு விதமாகத்தான் இருக்கிறது. அனைவரின் ஏக்கங்களும் ஏதோ ஒரு உறவுக்காகத்தான் ஏங்கிக் கொண்டிருக்கிறது. என் அன்பு குழந்தையே, உன்னை சுற்றி இருக்கும் அனைவரையும் நம்பு. ஆனால் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர்களை நம்பி விடாதே. தோல்வியைக் கண்டு எப்பொழுதுமே பயப்படாதே. நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று முன்னேறிக்கொண்டே இரு. நிச்சயமாக உன் வாழ்வில் வெளிச்சம் பிறக்கும். என் குழந்தையே, எது உன்னிடம் நிரந்தரமாக நிலைக்கும் என்று நீ எண்ணிக்கொண்டிருக்கிறாயோ அதுதான் உன்னை விட்டு முதலாவதாக விலகிச் செல்லும். ஏனென்றால் யாருக்குமே எதுவுமே நிரந்தரம் அல்ல என்பதுதான் நிதர்சனமான உண்மை.